பல வகைகளில் புதுசா மக்களை ஏமாத்த திட்டம் தீட்டிட்டு வர்ற சைபர் குற்றவாளிகள் இப்போ குறி வச்சிருக்கிறது மாணவர்களையும் பெற்றோர்களையும் தான். கல்வி உதவித்தொகை வழங்கும் நிறுவனங்களோட பெயரை பயன்படுத்தி அதிகாரிகள் மாதிரி பேசி மாணவர்கள் அல்லது பெற்றோர்களை ஏமாத்த முயற்சிக்கிறாங்க. பள்ளி அல்லது கல்லூரிகள் மூலமா போன் நம்பரை வாங்கினதா சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிற அவங்க உங்களுக்கு எளிதா கல்வி உதவித்தொகை கிடைக்கும்னு சொல்லி ஆசையை தோன்றாங்க. உங்க நம்பிக்கையை பெற்றதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் மூலமா QR குறியீடு ஒன்று அனுப்பி அதை ஸ்கேன் செய்யுமாறு சொல்லுவாங்க. அதனை ஸ்கேன் செய்து விவரங்களை பதிவு செய்ததும் உதவித்தொகை உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் QR கோடு தானே, இதை ஸ்கேன் பண்ணா என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மள எளிதா மோசடியில சிக்க வச்சிருவாங்க. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு மத்தியில நீங்க பண்ற ஒரு ஸ்கேன்லயே உங்க போன்ல உள்ள வங்கி விவரங்கள்ல இருந்து தனிப்பட்ட விவரங்கள் வர எல்லாமே மோசடியாளர் கைக்கு போயிடும். பணமும் சட்டவிரோதமா பரிமாற்றம் செய்யப்படும். பண பரிமாற்றம் குறித்து தெரிஞ்ச பின்னர் தான் நம்ம விவரங்கள் வெளியாகி இருக்கிறதே தெரிய வரும். உடனடியா இது குறித்து புகார் செஞ்சா இழந்த பணத்தை மீட்க முடியும் அப்படின்னு சைபர் பிரிவு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கல்வி உதவித்தொகைக்கு நாம விண்ணப்பிக்காம உதவித்தொகை வழங்குறதா சொல்லி எந்த நிறுவனமும் நம்மள தொடர்பு கொள்ள மாட்டாங்க. எந்த ஒரு கல்வி உதவித்தொகையும் தொலைபேசியில் அழைத்து வழங்கப்படுறது இல்லை. அதே மாதிரி மருத்துவ காப்பீடுன்னு சொல்லி கூட இந்த மாதிரியான மோசடிகள் நடைபெற்று வருது. கல்வி உதவித்தொகை அல்லது மருத்துவ காப்பீடுன்னு சொல்லி உங்களுக்கு கால்கள் வந்தா அவர்களோட நிறுவனம் குறித்து கேள்வி கேளுங்க. உங்க நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதா, உரிமையாளர் பெயர் என்ன, இணையதள பக்கம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான தகவல்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான தகவல்கள் மோசடியாளர்களை பயப்பட வைக்கும். நம்பகமற்ற முன்பின் தெரியாதவர்கள் அனுப்புற QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யாதீங்க. உதவித்தொகை வாய்ப்புகளை நேரடியாவோ அல்லது அதிகாரப்பூர்வ வலைதளங்களிலோ மட்டுமே உறுதிப்படுத்திக்கோங்க. தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை எக்காரணம் கொண்டோ யாருடனும் பகிர வேண்டாம். உங்களோட வங்கி மற்றும் ஆன்லைன் கணக்குகளை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இணையவழி மோசடிகளுக்கு 1930 அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலமா புகார் அளிக்கலாம்.